அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 17ஆம் தேதி பார்க்கும்போது தமிழ் மாதங்களில் முக்கியமான மாதங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய ஆடி மாதம் பிறக்க இருக்கிறதுங்க. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். பல பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய ஆடி மாதத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த பதிவு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பல வகைகளில் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் நிறைந்ததாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தொழிலும் வியாபாரத்தையும் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். புதிதாக எந்தவித முதலீடும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி மற்றொரு புறம் கடன் சுமை குறைவதற்குரிய வாய்ப்புகளும் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வருமானத்தை அதிகரிக்கிறதுல மேற்கொள்ளக்கூடிய தங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தோன்னா பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமையும் அதிகரிக்கலாம். மன தைரியம் அதிகரித்து காணப்படும். சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தரும். குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் அப்படின்னு சொல்லலாம். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. வேலையில் இருக்கிறவங்க அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வோ இடமாற்றமோ ஏற்பட கடின உழைப்பிற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா சிறிது கால தாமதமும் ஆகலாம். அதனால பொறுத்திருக்க பாருங்க. தொழில் அப்படின்னு வரும் பொழுது எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்க கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே தோல்வியில முடியும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதே சமயம் சில பல ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்பை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. அதே சமயம் பணவரவு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தாலும் பணவரவு வர்றதில் சிறிது தாமதத்திற்கு பிறகு உங்களுடைய கைக்கு சேரும். அதிலும் பார்த்தோன்னா வரவை விட செலவுகள் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமையும் அதிகரிக்கலாம். காதல் திருமணம் கைகூடும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகவும் செய்யுங்க. வீண் பிரச்சனைகளை தவிர்ப்பது, வேலையில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி தொழிலை முன்னேற்றுவதற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் சற்று கவனத்தோடு செயல்பட பாருங்க. உங்களுடைய கடும் முயற்சிகள் சிறு சிரமத்திற்கு பிறகு வெற்றியடையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் தேவையில்லாத செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனத்துடன் செயல்பட பாருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையில சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். பலருக்கும் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க அப்படின்னும் சொல்லலாம்.
ஏற்படலாம். வீட்டு தேவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செய்வீங்க. இருப்பினும் முன் கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். வேலையை திறம்பட பொறுமையுடன் செய்கிறதன் மூலமாக நல்ல முன்னேற்றமான காலநிலை உங்களுக்கு உண்டாகுங்க. அதே மாதிரி தொழிலில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக தீர ஆலோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று. யார்கிட்ட எதை பற்றி பேசுகிறோம், என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதுலையும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. அதே சமயம் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் அதீத கவனத்தோடு முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. ஏன்னா சில பல விஷயங்களில் உங்களுக்கு எதிர்ப்புகளும் எதிரிகளினுடைய தொல்லைகளும் ஏற்படலாம். அதே மாதிரி சக பணியாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராக தாங்க இருக்கும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தாமதமாக கிடைக்கப்பெறலாம். பாக்கிகள் வசூலாகிறதுல கொஞ்சம் கால தாமதம் ஆகத்தான் செய்யும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சற்று அமைதி குறைவான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல சிறிது கால தாமதம் ஆகலாம். கொஞ்சம் தள்ளி போகவும் ஆரம்பிக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்க. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை விட ரொம்ப முக்கியம், நீங்கள் பொறுமையுடன் அணுக வேண்டியது அவசியமாகிறது. பொறுமை காத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியுங்க. அதே மாதிரி வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்கள். கடன்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் விவாதம் செய்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். பயணங்களால் ஆதாயங்களும் உண்டாகலாம். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்குங்க. சக பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் உங்களுடைய பணிகளை நீங்களே முடிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. சலுகைகள் கிடைக்கிறதுல காலதாமதம் ஆகத்தான் செய்யும். அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கடுமையாக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். பணியாட்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. பங்குதாரர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறலாம். இருப்பினும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். என்ன மாதிரியான விஷயங்கள் குடும்ப பெண்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு பார்த்தோன்னா, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு, அந்யோன்யம், குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை, அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் தங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறது, இது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்றொரு பார்த்தோம் அப்படின்னா, வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வீட்டு வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி அலுவலக வேலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு விஷயம் சலுகைகளோ இல்லை எதிர்பார்த்த ப்ரமோஷன், ஊதிய உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்க்குறீங்க அப்படின்னும் போது அதில் காலதாமதம் ஏற்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமை அதிகரித்து தான் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுலையும் காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும். அதனால் அதை நினைத்து நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம். இது இந்த ஒரு 25 நாட்கள் வரைக்கும் தான். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஒரு முயற்சிகள் பண்ணாலும் அது காலதாமதம், இழுபறி போன்ற விஷயங்களில் தான் இருக்கும். சிறிது காலம் நீங்கள் தள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி அனைத்துமே உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறதுங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். திருமண வயதில் இருக்கக்கூடிய மகன், அப்படி இல்லை மகளுக்கு வரன் தேடக்கூடிய முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். சுப நிகழ்வுகள் அரங்கேறக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்கள்.
அலுவலகத்தில் வேலைச்சுமை அதிகரிக்கும். ஆனாலும் அதிகாரிகளினுடைய பாராட்டுக்கள் கிடைக்கிறது உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. ஆனாலும் என்னதான் பாராட்டு உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல காலதாமதம் ஆகத்தான் செய்யும். அதே மாதிரி வியாபாரம் தொழில் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் இருக்குது, சுமாராகத்தாங்க இருக்கும்.